warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, wassalatu wassalamu ala rasulillah sallallahu alaihi wasallam. Allahumma salli ala sayyidina Muhammadin, Allahumma salli alaihi wasallam. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவார். புனிதமான ரமதானை அடைந்தோம் மீதும் இருக்கக்கூடிய நாட்களிலும் பரிபூர்ணமான ஒரு நோம்பு நோற்று இன்னவர்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக. புனிதமான லைலத்துல் இரவை அடையக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை தந்தருள் புரிவானாக. இந்த நல்ல நாளையில், நல்ல இடத்தில், இந்த நல்ல நேரத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியது போல நாளை வறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கும், நம்மை பெற்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களுக்கும், நம்முடைய மனைவி மக்களுக்கும், நம்முடைய சந்ததிகளுக்கும் அந்த உயர்ந்த பாக்கியத்தினையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து எனது உரையை துவங்குகிறேன். அருமையானவர்களே, இன்று 11 நோன்புகளை நிறைவு செய்து 12 தராவிகளை நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய தினம் தராவியில் ஓதப்பட்ட அத்தியாயம் சூரத்துல் நஹ்லுடைய மீதமிருந்த ஆயத்துகளையும், அதனைத் தொடர்ந்து பனி இஸ்ராயீல் சூரத்துல் கஹ்ஃப் உடைய மிகைமையான பகுதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனில் சதி பகுதியை நிறைவு செய்திருக்கிறோம். 15 ஜுஸு அல்லாஹ்வுடைய கிருபையினால் முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய பகுதியும் தொழுகையில் நிறைவாக கேட்பதற்குண்டான பாக்கியத்தினை தருவானாக. அருமையானவர்களே, சூரத்துல் பனி இஸ்ராயீல் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆரம்பமாக மிஅராஜுடைய நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு சென்று பைத்துல் முகத்தஸிலிருந்து அல்லாஹ்வை சந்திக்க சென்ற நிகழ்வை அந்த சூரத்துல் பனி இஸ்ராயீலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயம் எப்பொழுது இறக்கப்பட்டது அப்படின்னா, ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லக்கூடிய வருடத்தில் இறக்கப்பட்டது. ஏன் ஆமுல் ஹுஸ்ன் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரும் நெருக்கடி. என்ன நெருக்கடி? மக்காவில் வாழ்ந்த சமயத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அந்த காலகட்டத்தில் 2 பேர்கள் உறுதுணையாக இருந்தாங்க. ஒன்னு அன்னை ஹதீஜா, இன்னொன்னு அபூ தாலிப். இந்த 2 பேர்களுமே ஒரே வருடத்தில் மரணமாகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை தாங்க முடியல. அந்த கவலையை மறக்கடிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தன்னின் பக்கம் அழைத்துக் கொண்டான் என்று பெருமக்கள் எல்லாம் இந்த மிஅராஜுடைய நிகழ்வுக்கு இப்படிதான் விளக்கம் சொல்வார்கள். இப்படி அவருடைய மன ஆறுதலுக்காக வேண்டி, கவலையை போக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் மிஅராஜுடைய நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை நாம் இந்த செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இந்த சூரத்துல் பனி இஸ்ராயீல் இதுல அல்லாஹ் பெற்றோர்கள் சம்பந்தமாக சில வசனங்களை சொல்லி தருவார். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் பெற்றோர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது
இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, பெற்றோர்கள் இருவரும் அல்லது இருவரில் ஒருவரும் வயது முதிர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணணும்? உபகாரங்கள் செய்யணும். அவங்க நல்ல திடகாத்தில் இருக்கும் போது அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்க வயதான நிலையில் இருக்கும் பொழுது, அவர்களால் முடியாத சமயத்தில் இருக்கும் பொழுது, பெற்றோர்கள் இருவரில் ஒருவரும் அந்த நிலையை அடைந்து விட்டால் அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. அவங்க முடியாத நிலையில் உங்கள்கிட்ட தானே இருப்பாங்க, பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட தானே இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்படி பேசணும்? நீங்க ஃபலா தகுல் லஹுமா உஃபின், அவங்க பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் கூட பண்ணக்கூடாது, பேசாதீங்கன்னு கூட சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்ல நல்லதா அப்படின்னு சொல்றோம்ல, சப்தத்தால் கூட அவர்களை துன்புறுத்தி விடக்கூடாது. உஃப் என்று இப்படி லேசான சப்தத்தை கொண்டு கூட அவர்களை மன வருத்தத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்று சொல்றாங்க. அதே போல அவர்களை எந்த நிலையிலையும் வெறுக்காதீங்க. யாரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய தப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் நமக்கு நம்மை பெற்றெடுத்தவர்கள் அவங்க, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவங்க யாரு? நமக்கு நம்மை பெற்றெடுத்தவர்கள். அதனால அவர்கள் என்ன பண்ணாதீங்க, மனிதனை வெறுக்கக்கூடாது, மனிதனுடைய செயலை வெறுக்கலாம், பொதுவாக உள்ளது அது. அதுவும் பெற்றோர்கள் என்பது வலா தன்ஹர்ஹுமா, அவங்களை வெறுக்காதீங்க. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்கள்ட்ட பேசுங்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசும் பொழுது சங்கையான வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ், நாங்கள் சிறுபிராயத்தில் எப்படி எங்கள் மீது அவர்கள் இரக்கம் காட்டினார்களோ அதே போல நீ அவர்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக என்று பெற்றோர்களுக்காக வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனைக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அவர்களுக்கு அல்லாஹ் கிருபை காட்ட வேண்டும் என்று இப்படி துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான். அருமையான பெருமக்களே, அதே போல உங்களுடைய குழந்தைகளை வறுமையை அஞ்சி கொலை செய்து விடாதீங்க அப்படிங்கிற செய்தியையும், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக், வறுமையை கருதி என்ன பண்ணாதீங்க, சோறு போட முடியாது, பிள்ளையை வளர்க்க முடியாது, படிக்க வைக்க முடியாது, துணிமணி வாங்கி கொடுக்க முடியாது, எப்படி நான் வளர்க்க போறேனோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பெற்றெடுத்த குழந்தையை அநியாயமாக கொன்று விடாதீங்க. நஹ்னு நர்சுகுக்கும் இய்யாக்கும், யாருதான் ரிஸ்க் கொடுக்கிறா? நாம தான் ரிஸ்க் கொடுக்கிறோம். அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கிறது பொறுப்பு, அவனுடைய பொறுப்பு, அவன் கொடுக்கிறான். அதனால இந்த தவறுகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்பதும், அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, அது மானக்கேடான செயல் என்று அல்லாஹ் சொல்லுவான். இப்படி தொடர்ந்து சில உபதேசங்களை சொல்லிவிட்டு, வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதையுடைய சொத்தின் பக்கம் நீங்க நெருங்காதீங்க அப்படிங்கிற செய்தியும், இப்படி நிறைய நமக்கு தகவல்களை சூரத்துல் பனி இஸ்ராயீல் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்த சூரத்துல் கஹ்ஃப் இருக்கு. நமக்கு சூரத்துல் கஹ்ஃபிலையும் ஏராளமான படிப்படியான நிகழ்வுகள் இருக்கிறது. ஏராளமான நிகழ்ச்சிகளை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறார். அருமையான பெருமக்களே, இந்த கஹ்ஃப் அப்படிங்கிறது மக்காவுல குறைஷிகள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நுபுவத்தை பற்றி ஆலோசனை செய்யறாங்க. யார்கிட்ட போய் ஆலோசனை செய்யறாங்க அப்படின்னா, யூதர்கள்ட்ட போய் ஆலோசனை செய்யறாங்க. அப்படி ஆலோசனை செய்யப்படக்கூடிய சமயத்துல யூதர்கள் என்ன சொல்றாங்க, அவர் உண்மையான நபியா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம், உண்மையான நபி அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதுக்கு பதில் கூறட்டும், அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சில கேள்விகளை வைக்கிறாங்க. அந்த கேள்விகளில் முதன்மையான கேள்வி என்ன அப்படின்னா, குகைவாசிகள், குகையில் இளைஞர்கள் இருந்தார்களே, அந்த இளைஞர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலாக தான் அல்லாஹ் இந்த அத்தியாயத்துடைய மிக முக்கியமான நிகழ்வான குகைவாசிகள் சம்பந்தமாக நிகழ்வை இந்த சூரத்துல் கஹ்ஃபில் சொல்லி, அவர்களுடைய அந்த குகையில் ஒதுங்கினார்கள் அல்லவா, அந்த குகை என்ற வார்த்தையை கொண்டு இந்த அத்தியாயத்தில் பெயரிடப்பட்டிருக்கிறது.
அருமையான பெண்மக்களே, அதை தாண்டி இத்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கல்வி பயணம், அவருடைய கடல் வழி மார்க்க பயணம், அதே போல துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நிகழ்வு, யஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்ச்சி எல்லாம் இந்த சூரத்துல் கஹ்ஃப்ல தான் இருக்கு. அருமையானவர்களே, இந்த சூரத்துல் கஹ்ஃபை உடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, மன் ஹஃபித 10 ஆயாத்தின் மின் அவ்வலி சூரத்துல் கஹ்ஃப், யார் ஒருவர் சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் 10 வசனங்களை மனனமிட்டுக் கொள்கிறாரோ தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாப்பு பெறுவார். இன்னொரு ஹதீஸில் வருது, சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசி 10 வசனங்களை யார் மனனமிட்டுக் கொள்கிறாரோ அவர்கள் தஜ்ஜாலுடைய பிரச்சனையிலிருந்து, ஃபித்னாவிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ். அதே போல வெள்ளிக்கிழமை யார் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அல்லாஹ் லஹு மின் நூரின் பைனல் ஜும்அத்தைன், 2 ஜும்மாவுக்கு மத்தியில இந்த ஜும்மாவுல ஓதணும்னா அடுத்த ஜும்மா வரையும் அவருக்கு அது நூறாக ஒளியாக அமையும் என்று இன்னொரு ஹதீஸில் வருது, யார் ஒரு சூரத்துல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழமை ஓதுகிறாரோ அவருக்கு 8 நாட்கள் எல்லா விதமான ஃபித்னாக்கள், பலாய், முசீபத்துகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹதீஸும் நாம் காண முடிகிறது. இப்படி நிறைய சிறப்புகளை கொண்டதுதான் சூரத்துல் கஹ்ஃப். கஹ்ஃப்னா என்ன, குகையின் அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த குகை வாசிகளுடைய சம்பந்தமாக அல்லாஹ் நிறைய ஆச்சரியமான செய்திகளை சொல்கிறார். பிறப்பிப்பு ஊட்டக்கூடிய செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறார். அதுல மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அந்த குகைவாசிகள் 300 வருடங்கள் தூங்கியதாக குர்ஆன் சொல்லுகிறது. இன்னொரு வசனம் 300 + 9 309 வருஷம் அப்படிங்கிற சொல்லி காட்டுகிறது. 300ம் கரெக்ட் தான், 309ம் கரெக்ட் தான். எப்படி 300ம் கரெக்ட் ஆகும், 309 கரெக்ட் ஆகும்? 300 ஒரு கவுண்டிங், 309 ஒரு கவுண்டிங், ரெண்டும் எப்படி ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டா ரெண்டும் ஈக்குவல் தான். எப்படி ஈக்குவல் அப்படின்னா, ஒரு கணக்கு என்ன கணக்கு அப்படின்னா சந்திர கணக்கு, இன்னொரு கணக்கு சூரிய கணக்கு. சந்திர கணக்குனா என்ன, நம்ம பிற கணக்கு தான் சந்திர கணக்கு. சூரிய கணக்குனா என்ன, நம்ம ஜனவரி பிப்ரவரி பார்க்கிறோம்ல, இந்த கணக்கு என்னது சூரிய கணக்கு. சூரிய கணக்கின் அடிப்படையில் தான் தொழுகை மற்ற இதெல்லாம் இருக்கும் நமக்கு. சந்திர கணக்கின் அடிப்படையில் தான் மாதங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கும். என்ன நோன்பு, ஹைதுடைய கணக்கு, இத்தாவுடைய கணக்கு, இதெல்லாம் எந்த கணக்குல தான் பார்க்கணும், எதுல தான் பார்க்கணும், சந்திர கணக்குல தான், நம்ம பிறை கணக்குல தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத நாம நினைச்சுக்கணும். அப்படின்னா 300 என்பதும் சரிதான், 309 என்பதும் சரிதான். அதே போல இந்த அத்தியாயத்துல 11வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. தூங்குறதுக்கு என்னங்க வேணும்? தூக்கம் எங்க வரும்? கையில வருமா, கால்ல வருமா, மூக்குல வருமா, கண்ணுல வருமா? தூக்கம் எங்க வரும்? கண்ணுல தானே வரும். கண்ணை மூடி தூங்கணும் அப்படிமா. ஆனா அவங்களுடைய தூங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவான், ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், நாம் அவங்களுடைய காதின் மீது அடித்தோம் அப்படிங்கிறான். அவங்களுடைய காதல அடிச்சோங்கிறான்ல. காதல அடிச்சோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதற்கு பெருமக்கள் நிறைய விளக்கத்தை சொல்லுவார்கள். அந்த கஹ்ஃப் வாசிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க 300 வருஷம் தூங்குனாங்க. லாங் ஸ்லீப் அவங்களுக்கு ஏற்படுச்சு. என்ன அது அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லும்போது காதை மூடினோம். காதை அடித்தோம்னா என்னது, காதை மூடினோம் அர்த்தம். மூளையில ஒரு சுரப்பி தூக்கம் வரும் பொழுது ஒரு சுரப்பி சுரக்கும். அந்த சுரப்பியினால் என்ன பண்ணப்படும், காதுடைய கேட்கக்கூடிய தன்மை மூடப்படும். கண்ணு தூங்கினாலும் வாய் மூடி இருந்தாலும் காதுடைய சப்தத்தையும் அல்லாஹ் மூடுகிறான். காதுடைய சப்தத்தையும் மூடுகிறான். எழுந்திருக்கிறதுக்கு என்னதான் வைப்போம், அலாரம் வைப்போம். அலாரம் எங்கதான் போய் எழுப்போம், கண்ணை எழுப்பாது. எது எழுப்போம், காதை தான். அது என்ன பண்ணும், அது எழுப்போம். அது காதை தான் அது எழுப்போம். அதே போல குழந்தை வயிற்றுல இருக்குல்ல, தாயினுடைய வயிற்றுல முதலாக செயல்படக்கூடியது என்ன தெரியுமா? கண்ணு செயல்படுமா, வாய் செயல்படுமா, கை கால் செயல்படுமா அப்படின்னா காதுதான் முதலாக செயல்படும். எதுதான் செயல்படும்? காதுதான் முதலாக செயல்பாடு ஏற்படும் என்று பெருமக்கள் சொல்றாங்க. அதே போல
கபூர்ல போய் வச்சிடறாங்கல்ல. கபூர்ல போய் வச்ச பிறகு எல்லா உறுப்புகளும் செயல்பாடுகளும் நின்று போயிடும். ஆனா காது கேட்குங்கிறாங்க. கபூர்ல போய் அடக்கின பிறகு நீங்கள் கபூரிலிருந்து அடக்கி நீங்க பின்னாடி போறீங்கல்ல, ரிட்டர்ன் வர்றீங்கல்ல, உங்களுடைய காலடி சப்தத்தை உங்களுடைய காலடி சப்தத்தை அந்த இறந்து போனவர் கேட்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறந்து போயிட்டாரு, மூத்தாயிட்டாரு, உள்ள போட்டு மணல்லையும் போட்டு அடக்கியாச்சு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? உங்களுடைய காலடி சப்தத்தை அந்த இறந்தவர் கேட்கிறார். அவனை கேட்கக்கூடிய மனிதன் இறந்து விட்டாலும் அவனை அடக்கம் செய்து விட்டாலும் அவனுக்கு கேட்கக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் ஹயாத்தா உள்ளவங்களுக்கும் சொல்றோம், மூத்தானவங்களுக்கும் என்ன பண்றோம்? எது சுன்னத்து? கபூர்ஸ்தான்ல போய் செய்ய வேண்டியது என்னது? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுதான் சுன்னத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அன்தும் ஸலஃபுனா நஹ்னு பில் ஆஹிர் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன். நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வர போறோம். அல்லாஹ் நாடினால் நாமெல்லாம் உங்களை சந்திச்சுக்குவோம் அப்படிங்கிறது தானே சொல்றோம். நாம அவங்களுக்கு போய் சலாம் சொல்வது என்ன? அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அப்படின்னா நம்முடைய சலாம் அவர்களுக்கு திணிக்கப்படுகிறது. நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்துகள், இங்க சொல்லக்கூடிய ஸலவாத்துகள் ரசூலுல்லாஹ்வுக்கு எட்டி வைக்கப்படுகிறது. அவனை கேட்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இறந்து போனாலும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய யஸ்மஉ கலான ஆலிஹிம், அவன் காலடி சப்தம் கேட்கும் என்று சொன்னாங்களே, அது நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை தாண்டி என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கஹ்ஃப் வாசிகளுடைய விஷயத்துல வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீன் வ தாத்தல் ஷிமால். ஒரு ஆளு உடம்பு சரியில்லாம பெட்டோட படுத்துறாரு. அவருக்கு என்ன ஏற்படும்? முதுகுல புண்ணு ஏற்படும். பெட்ல ஒரே தடவை படுத்துதான் ஆகும், முதுகுலாம் புண்ணாயிடும். 300 வருஷம் தூங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீன் வ தாத்தல் ஷிமால். நாம் வலதுபுறமும் இடதுபுறமும் நாம் புரட்டினோம் அப்படிங்கிறாங்களா? புரட்டக்கூடிய பொறுப்பை யார் வச்சிருந்தா? இல்லாட்டி அவங்க முதுகு ஃபுல்லா புண்ணும் சீரும் சலமுமா இருக்கும். 1 வருஷம் படுத்துட்டாலே புண்ணாயிடும், ஒரு 6 மாசம் படுத்துட்டாலே புண்ணாயிடும். ஆனா அவர்கள் உடலில் எந்த உபாதைகளும் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வனுகல்லிபுஹும் தாத்தல் யமீன் வ தாத்தல் ஷிமால். வலது பக்கம் இடது பக்கம் நாம் புரட்டுகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான இன்னொரு செய்தி அல்லாஹ் சொல்றான். அதே போல அதுல சூரிய வெளிச்சம் படாமல் அல்லாஹ் பாதுகாத்தான். சூரியன் பளிச்சு மூஞ்சில வெயில் அடிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிடும்? வெளிச்சம். சூரிய வெளிச்சம் படாம என்ன, அவருடைய காத சப்தம் எதுவுமே, எது அலார சப்தம் கேட்டுடாம, அலாரம் இப்ப இருக்கு, எதுவும் சப்தங்கள் கேட்காம காதை அடைச்சிட்டோங்கிறான். காதை அடைச்சிட்டான், சூரிய வெளிச்சம் படாம ஆக்கிட்டான். 3வது அவங்கள உடம்புல புண்ணு வராம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு நாம் அவர்களை புரட்டினோம் அப்படிங்கிறான். வதஹஸபுஹும் ஐகாலன் வஹும் ருகூதுன். அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஹ்ஃப் வாசியில் தூங்கக்கூடிய நிலையில அவங்க விழித்திருப்பதை போலதான் நீங்க எண்ணுவீங்க. வதஹஸபுஹும் அவர்களை எண்ணுவீர்கள். ஐகாலன் வஹும் ருகூத். அவங்க தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா எப்படி எண்ணுவீங்க? நீங்க விழித்திருப்பதை போலதான். அப்ப அவங்க கண்ணு விழித்திருக்கும். ஏனென்றால் ஏன் அல்லாஹ் கண்ணை விழிக்க வைத்தான் அப்படின்னா, எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கு தான் குகைக்கு சென்றார்கள். எதிரிகள் பார்த்தாலும் அடிப்பதற்கு முன் வர மாட்டாங்க, முடிச்சுதான் இருக்கிறாங்க. அல்லாஹ் நல்லடியார்களை எப்படி எல்லாம் பாதுகாக்கிறான் பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் செய்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் பாருங்க. அதே போல லபித்தலஅத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. நீங்க போய் அவங்கள போய் எட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரண்டோடுவீர்கள். லபித்தலஅத அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரா. நீங்க போய் அவங்கள போய் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துல நின்று பார்க்கவே முடியாது, விரண்டோடுவீர்கள். ஏன்னா வல மூலித்த மின்ஹும் ருபா. அப்படி பார்த்ததுனால உங்களுக்கு என்ன, உங்களுக்கு நீங்க பயம், உங்களுடைய உள்ளங்களில் பயம் ஏற்பட்டு விடும், பயம் நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அப்பனா அந்த காட்சி, அவர்கள் தூங்கக்கூடிய காட்சியை நீங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ஆச்சரியமான செய்தியாக நமக்கு சொல்லுகிறான். அருமையான மக்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த பெரிய நியமத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது தூக்கத்தை பற்றி சொல்லுவோம், ஓமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி, இரவுல உங்களை நாம தூங்க வைக்கிறது நம்முடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படிங்கிறான். வானம் படைக்கப்பட்டது அத்தாட்சி, பூமி படைக்கப்பட்டது அத்தாட்சி, உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்ததும் என்ன சொல்றான், நம்முடைய அத்தாட்சிகளில் உள்ளது அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா, நம்முடைய ஆதாரங்களில் உள்ளதுங்கிற அல்லாஹ் தஆலா. அப்பனா தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த நிஅமத், பெரிய பாக்கியம். என்ன அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. எத்தனை பேர் தூக்கம் வரலங்கிறான், 2 டேப்லெட் போட்டாலும் தூக்கம் வரலங்கிறான். என்னன்னா அல்லாஹ் கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அல்லாஹ் கொடுக்கலன்னு, அல்லாஹ் பாக்கியமாக்கி கொடுக்கலன்னு அப்படிதான். அருமையான பெருமக்களே, அதே போல இந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்லுவது என்னன்னா, அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை சொல்வதன் மூலமாக ஒரு மனிதனை மௌத்தாக்கிய பிறகும் என்னால் எழுப்ப முடியும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் சொல்றாங்க. 300 வருஷம் கழிச்சு திரும்பவும் அவருக்கு உயிராக்கி அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், உலகத்தில் காமிச்சிருக்க அப்படின்னா, உங்களை மண்ணோடு மண்ணாக்கி திரும்பவும் உங்களை எழுப்பி உயிரோடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது ரப்புக்கு அப்படிங்கிற ஒரு படிப்பனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போல அல்லாஹ்வை நம்பியவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிங்கிற நிகழ்வும் என்னப்படுது சொல்லிக்கிறார்கள். அதே போல இந்த இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இரவு நேரம் இருக்குல்ல, இரவு நேரத்தை அல்லாஹ் எல்லா உயிரினங்களையும் தூங்குவதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா உயிரினங்களும் தூங்குதான் இரவு நேரத்தில். ஆனா நம்ம தூங்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கட்டும், மிருகங்கள் தூங்கக்கூடிய ஒரு விதமாக இருக்கும், தாவர வர்க்கங்களும் தூங்குகிறதா. நாங்க சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, மகரிப் பிறகு இலையை பிடிக்காதீங்க, ஏன்னா அது தூங்குது. இதெல்லாம் படிக்கும் பொழுது அவங்க ஏன் செடியை பிடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு வழங்குது. அவங்க சொல்லுவாங்க, செடி எங்க தூங்க போது நம்ம அந்த வயசுல தெரியவா செய்யும், நமக்கு தெரியாது. இப்ப இந்த ஹதீஸ்களை எல்லாம், இந்த செய்திகள் எல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நல்ல விஷயத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. தாவரங்கள் வரையும் தூங்குகின்றன என்று அதுக்காக வேண்டி அல்லாஹ் இரவை அமைத்து கொடுத்திருக்கிறார், இருட்டாகவே ஆக்கி கொடுத்திருக்கிறார், நிம்மதியாக தூங்குவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அருமையானவர்களே, ஒரு மனுஷனுக்கு 60 வருஷம் லைஃப் கொடுக்கிறான் அல்லாஹ், 60 இயர்ஸ். 60 இயர்ஸ்ல 30 வருஷம் பகல், 30 வருஷம் இரவு, அப்படிதானே? ரெண்டா பிரிச்சுட்டா 60 வருஷம் ஒரு லைஃப் ஒரு ஆளுக்கு, 30 வருஷம் பகல், 30 வருஷம் இரவு. இந்த 60 வருஷ வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் தூங்குறான் தெரியுமா? குறைஞ்சது 8 மணி நேரம். அப்படின்னு பார்த்தா 60 வருஷத்துல 20 வருஷம் தூங்கிடலாம். மனுஷன் தூங்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு, நாட்கள் எவ்வளவு? 60 வருஷத்துல தூங்குறதுக்கு மட்டும் எவ்வளவு சரி கழிக்கிறான்? 20 வருஷத்தை 1/3 தூக்கம், 1/3 தூக்கத்துக்காக மனிதன் கழித்துக் கொள்கிறான். அதனால என்ன, இப்படி அல்லாஹ் தூக்கத்தை நமக்கு நியமத்தாக பாக்கியமாக ஆக்கி கொடுத்திருக்கிறான். இந்த அதே போல தூக்கம் என்பது சிறு மரணம். இஸ்லாமிய பார்வையில் நம்ம தூங்க போறோம், தூங்கும் பொழுது துவா ஒன்று இருக்கு, அல்லாஹும்ம சொல்லுங்களேன் பிஸ்மிக அமூத்து, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் மௌத்தாக போறேன்னு அர்த்தம். அமூத்துனா என்னது? அமூத்துனா என்ன? மௌத்து அர்த்தம். மீனிங் தெரியாம ஓதிட்டு சொல்லுங்களா? அமூத்துனா நான் மௌத்தாக போறேன் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி. வாஹியா பிஸ்மிக அமூத்து வாஹியா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி நான் உயிர் வைக்க போறேன்னு அர்த்தம். ஹயாத்துன்னு அர்த்தம். அஹியானா என்னது? ஹயாத்துன்னு அர்த்தம். அமூத்துனா மௌத்துன்னு அர்த்தம். நான் மௌத்தா போறேன், ஹயாத்தாக போறேன் அப்படிங்கிறது என்னதான்? அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு காலையில எந்திக்கிறோம், என்ன ஓதுறோம்?
அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, மௌத்துக்கு பிறகு எனக்கு உயிரை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்பனா தூக்கம் என்பது என்னங்க? தூக்கம் என்பது என்னது? சின்ன மௌத்து, மரணம் தான். படுத்தாருங்க காலையில எந்திக்கலங்கன்னு சொல்றோம். படுத்தாரு காலையில எந்திக்கல அப்படின்னு சொல்றோம்ல, என்ன இதுதான். சரி, நாம் நிறைவுக்கு வந்துருவோம். சல்லல்லாஹு ஒரு மனிதர் வந்து கேட்டார், அஃபில் ஜன்னதி நௌமுன் ரசூலுல்லாஹ், சொர்க்கத்தில் தூக்கம் இருக்கான்னு கேட்டார். நான் இங்கதான் வாழ்க்கையில ஒன் தேட தூங்கிட்டோம் நம்ம, என்ன சொர்க்கத்துல தூங்கம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னௌமு அஹுல் மௌத், அன்னௌமு அஹுல் மௌத், தூக்கம் என்பது மௌத்தினுடைய மௌத்துக்கு ஒப்பானது அல்லது மௌத்தினுடைய சகோதரன் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஷ்பீஹுல் மௌத்னு ஹதீஸ்ல வருது, அஹுல் மௌத்னு அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. என்ன மௌத்துக்கு ஒப்பானதுதான் என்னது தூக்கம் என்பது. அதனால அஹ்லுல் ஜன்னதி லா யனாமுன, சொர்க்கவாசிகள் தூங்க மாட்டாங்க. அதனால லா நௌமுன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல என்ன கிடையாது? தூக்கம் என்பது கிடையாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா இங்கே தூங்கிக்க வேண்டியதான், தூங்க வேண்டியதுலாம் இங்க. ஏன்னா இங்க களைப்பு ஏற்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரை முழங்கிறோம், வியாபாரம் செய்யறோம், தொழில் செய்யறோம், கூலி வேலை செய்யறோம், படிக்கிறோம், படித்து கொடுக்கிறோம், மற்ற பணிகளை செய்கிறோம், உடம்பு அசதியாகி தூங்கிறோம். தூங்கி கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கி எழுச்சிட்டாலே ரிஃப்ரெஷ் ஆயிடுது. இரவு நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்கி இருந்தால் இரவு முழுவதும் விடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்துறாங்க. ஒரு ரீஃப்ரெஷ் ஆயிடுது உடம்புல. அப்படி ஒரு ரீஃப்ரெஷ் ஆகி காலையில் எந்திரிச்சோட திருப்பி ஆடணும், அங்க போறோம், இங்க போறோம், இங்க போறோம், திருப்பி நைட்டு வந்தோன்னா டயர்டாகி தூங்கிடும். இப்படி அல்லாஹ் பகலை உழைப்பதற்கும் இரவை நாம் அந்த உழைப்பிலிருந்து களைப்பை நீக்குவதற்கும் அல்லாஹ் தூக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தூங்குக்கு முன்னாடி சில அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்திருக்கிறான். என்ன அமல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவதற்கு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவாங்க. நாமளும் என்ன பண்ணிக்கணும்? மேலே செஞ்சுக்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்? தொழுவுன்னா ஒது செய்யணும். அப்பனா தூங்குறதுக்குன்னு முதல்ல ஒது செய்யணும். ரெண்டாவது நல்லா சொல்லலாம், அப்படி சொல்லிட்டா மனசுல நின்றோம். ஒது செய்யணும் தூங்குறதுக்கு. ரெண்டாவது 2 ரக்காத் நிறையலாம் வேணும், 2 ரக்காத் தொழுதும். மீதி எல்லாம் தஹஜ்ஜுத் தொழுதுக்கு வேண்டியதான். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காத் தொழுதுக்கு அப்படிதான். ஒரு ஆயத்துல் குர்சி ஓதிக்கணும், பாதுகாப்பாது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லியிருக்கிறோம். ஆயத்துல் குர்சி ஓதிக்கணும். அதே போல சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் இருக்குல்ல, அந்த 2 வசனங்களும் பாதுகாப்பு தரக்கூடியது. இரவுல ஓதிட்டு ஆயத்துல் குர்சி இந்த 2 வசனத்தை ஓதிட்டு படுத்தா எந்த விஷப்பிராணிகளும் தீண்டாது. நம்மளுக்கு கொசு கடிக்குமா கடிக்கிறதான்னு கேட்கக்கூடாது. விஷப்பிராணின்னு சொன்னேன், நம்ம உயிருக்கு உலை வைக்கக்கூடியது. சரியா? இப்படி இந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்களை ஓதிக்கணும். இன்னும் நிறைய ஓதிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 தஸ்பீஹுடைய அத்தியாயங்கள் இருக்கு. சப்பஹ யுஸப்பிஹுன் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பெரிய பெரிய சூரா, அதெல்லாம் ஓதிட்டு தான் கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதெல்லாம் சொல்லி பயங்காட்டல அவங்கள என்ன சொன்னா, உது செஞ்சுக்கணும், 2 ரக்காத் தொழுதுக்கணும், ஆயத்துல் குர்சி ஓதிக்கணும், பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள் ஓதிக்கணும், குல்ஹுல்லாஹு சூரா, குல்ஹு பில் ஃபலக் சூரா, குல்ஹு பின் நாஸ், இது 3ஐயும் அவசியமா ஓதிக்கணும். ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஓதி உடம்பு ஃபுல்லா தடவிக்கலாம். படுக்கையில போய் உட்கார்ந்து ஓதி 2 கையிலையும் ஓதி 3 தடவை தடவிக்கலாம். உடம்பு ஃபுல்லா ரசூலுல்லாஹ் தடவிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாம். அதே போல குழந்தை பிறந்தவுடன் குறைஞ்சது 14-15 மணி நேரம் தூங்கும் ஒரு நாளைக்கு. அதுக்கு பிறகு தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகும். வயசாக ஆக வயது கூட 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 தூக்கம் குறைஞ்சி 8 மணி நேரம், 7 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரம், நோம்புல எல்லாம் எல்லாருமே 4 மணி நேரம் இப்படிதான் தூங்குவோம். அதே முதுமை அடைந்து விட்டாலும் பழைய மாதிரி தூக்கம் நிறைய ஆயிடும். தூக்கம் கூட 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 அவர் மரணத்தை அடைய இருக்கிறார் என்று அர்த்தம். சின்ன மூத்திலிருந்து எங்க போறாரு? பெரிய மூத்துக்கு போறாருன்னு அர்த்தம். இப்படி தூக்கம் என்பது அல்லாஹ் கொடுத்த நியமத். இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் அந்த உயர்ந்த தௌஃபீக்கினை
அந்த படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு நான் நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்கிடுவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل يا رب على النبي سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على